கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை காதலிக்க சொல்லி வற்புறுத்தி தாக்கிய அருள்குமார் மீது விருத்தாசலம் காவல் நிலைய போலீசார் போக்சோ உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் காவல் ஆய்வாளர் கவிதா மற்றும் உதவி ஆய்வாளர் சந்துரு தலைமையிலான போலீசார் விருத்தாசலம் மணிமுத்தாறு அருகே பதுங்கியிருந்த குற்றவாளி அருள்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் தென்னிலை பகுதியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் வேளாண் உரிமைக்காக போராடி உயிர் தியாகம் செய்து மின் இணைப்பு பெற்றுக் கொடுத்த 59 தியாகிகளுக்கு வீரவணக்க பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க ஒருங்கிணைப்பாளர் கருணாகரன், கூட்டுறவு வங்கிகளில் சிபில் ஸ்கோர் முறையை கண்டித்து வருகின்ற 10ஆம் தேதி சென்னையில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். அதாவது தற்பொழுது விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் சிபில் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் இருந்தால் மட்டுமே வழங்கப்படும் என்கின்ற ஒரு நெறிமுறையில் தற்பொழுது பல விவசாயிகள் கடனை திருப்பி செலுத்திய பின்பும் திரும்பவும் கடன் பெற முடியாத சிக்கலில் உள்ளனர். பல்வேறு விவசாயிகள் இந்த பிரச்சனையில் அனைத்து சொசைட்டியிலுமே இந்த பிரச்சனை இருக்குதுங்க. இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தமிழக அரசு தீர்வு எட்டணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம். ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் அந்த நடைமுறை கொண்டு வரவில்லை என்று சொன்னாலும் நிகழ்வுல நடைமுறையில என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடனை திருப்பி செலுத்திய விவசாயிகள் திரும்ப கடன் பெற முடியாத சூழலில் தான் இருக்கிறாங்க. ஆகையினால் இதற்கு தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு முன்பு இருந்தது போலவே ப்ரொசீஜர் அந்த நடைமுறைகளை மாற்றி அமைத்து விவசாயிகளுக்கு கடன் வாங்க வழிவகை செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். சென்னையில் 19 இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் 10ஆம் தேதியில் போராட்டமும் உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள பள்ளியில் தன்னை தொந்தரவு செய்த மாணவனை மிரட்டுவதற்காக அரிவாளுடன் வந்த 12ஆம் வகுப்பு மாணவனால் பள்ளி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சேர்த்தமரம் காவல் நிலைய போலீசார் அரிவாள் வைத்திருந்த மாணவன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வேளாண்மை அலுவலகத்தில் ஊட்டச்சத்து வேளாண் இயக்க திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயத்திற்கு மற்றும் வீட்டு தோட்டத்திற்கு இலவசமாக பயிறு வகை விதை தொகுப்பு வழங்கப்பட்ட நிலையில் விவசாயிகளும் வீட்டு தோட்டம் வைக்க ஆர்வம் உள்ளவர்களும் அணுகி பயன்பெற வேண்டி அழைப்பு விடுக்கப்பட்டது. கேரள மாநிலம் கோட்டயத்தில் உள்ள ஓமலூர் ரக்தகாந்த சுவாமி கோயில் வளாகத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்காக நடிகை KR விஜயா வழங்கிய மணிகண்டன் என்ற கொம்பன் யானை உடல்நலக் குறைவால் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட மணிகண்டன் யானையின் உடல் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு வனத்துறையினரால் அடக்கம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மாவட்ட தமிழ் சங்கம் சார்பில் தமிழ்நாடு அரசின் மாநில விருது பெற்ற ஓவியர் ஐயப்பாவின் உருவப்படம் திறப்பு விழா நடைபெற்றது. மேலும் ஓவியர் ஐயப்பா வரைந்த ஓவியங்கள் பள்ளி வளாகத்தில் கண்காட்சியாக வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரது உருவப்படத்திற்கு பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என அனைவரும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரோட்டரி ஆளுநர் ஜே கார்த்திக், மதுரை, தேனி, திருச்சி மற்றும் கரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 20 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளில் நவீன கழிப்பிடம், டிஜிட்டல் வகுப்புகள் மற்றும் வளர் இளம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி ஆகிய திட்டங்கள் செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், மாணவர் நலம், பெண்கள் நலம் மற்றும் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு 7 மாதங்களில் 7 சமூக நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்தார். அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதற்கு 7.5 லட்சம் ரூபா மதிப்பிலான டாய்லெட் பிளாக்ஸ் கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் தீட்டப்பட்டுள்ளது. இதோட திட்ட மதிப்பு 3.25 கோடி ரூபா. அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒவ்வொரு ஸ்கூலுக்கு 2 இன்ட்ராக்டிவ் பேனல் ஸ்மார்ட் கிளாஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருப்பது போல் கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களும் இந்த ஃபெசிலிட்டியை கொஞ்சம் நல்லா கற்கிறதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேனல் போர்ட்ஸு வழங்கறதுக்கு உள்ளோம். இது ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் 2.5 லட்சம் ரூபா மதிப்பிலான பேனல் போர்ட்ஸு கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபா மதிப்பிலான திட்டங்கள் கொடுக்க இருக்கோம். அதே போல் சர்விக்கல் கேன்சர் இன்றைக்கி நீட் ஆஃப் அவர் எல்லாம் உலகம் ஃபுல்லாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரவிட்டு இருக்கு. அது இந்தியாவில் குறிப்பாக தென் தமிழகத்தில் நிறைய கேசஸ் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு இருக்குது. அதனால் இந்த வளர் இளம் பெண்களுக்கு அந்த வேக்சினேஷன் பற்ற அவேர்னஸ் ப்ரோக்ராம், வேக்சினேஷன் தடுப்பூசி வந்து ஒவ்வொரு குழந்தைக்கு போடணுன்னாலும் 4000 ரூபா மதிப்பிலான வேக்சினேஷன் போடணும். அதுக்கு
கிட்டத்தட்ட 15,000 குழந்தைகள் தேர்ந்தெடுத்து 3 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த திட்டத்தை நிறைவேற்றியுள்ளோம். நாகை மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் இடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாததால் கிராம மக்கள் சடலத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி வாகனம் மூலம் தற்காலிக பாதை அமைத்துக் கொடுத்து கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த கட்டிட தொழிலாளி மணிகண்டன் என்பவரை ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு விளையாட்டு மைதானத்தில் பிராணா கேந்திரா ஆசிரமம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இணைந்து நடத்திய மினி மாரத்தான் போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. மேலும் இளைஞர்களின் திறமையை ஊக்குவித்தல், கிராம மக்களிடையே ஆரோக்கிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட நோக்கங்களுடன் இந்த மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் தமிழக காவிரி கரையோர பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாகவும் கர்நாடகாவில் உள்ள கமனி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீர் காரணமாகவும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்ந்து 16வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் வசித்து வரும் பெண்ணிற்கு சமூக வலைதளம் மூலம் தகாத முறையில் மெசேஜ் அனுப்பிய கொடுங்குயூரை சேர்ந்த திவாகர் என்பவரை வடக்கு மண்டல சைபர் கிரைம் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் சமூக வலைதள ஐடி மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றை வைத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை செரிகன் நகர் பகுதியில் திமுக இளைஞரணி அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்ட கேரம் விளையாட்டு பயிற்சி மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திறக்க இருந்த நிலையில் கூட்டத்திற்குள் பாம்பு ஒன்று புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த இளைஞர்கள் பாம்பை விரட்டிய நிலையில் பாம்பானது அப்பகுதியில் உள்ள புதருக்குள் சென்று மறைந்தது. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் அரங்கில் சட்டமும் நீதியும் திரைப்படத்தின் படக்குழுவின் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேசிய பருத்தி வீரன் சரவணன், ரசிகர்கள் ஓடிடியில் திரைப்படங்களை பார்க்கும் மனநிலைக்கு வந்துவிட்டதாகவும் ரசிகர்கள் மத்தியில் ஓடிடி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இப்போ உள்ள ஆடியன்ஸ் பொறுத்தவரைக்கும் தியேட்டருக்கு மூவி பார்க்க யாருமே விடமாட்டுக்காங்க. எல்லா ஆடியன்ஸுமே ஓடிடியோட ஃபீவர்ல இருக்காங்க. ஸோ உங்களுடைய பார்வையில ஓடிடியோட growth எப்படி சார்? ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ தியேட்டருக்கு ஏன் வரதில்லைன்னா அவங்க 2.5 hours அதில் உட்காந்து அவங்க செலவழிக்கிற பணமாகட்டும் அதெல்லாம் பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பெஸ்ட்டு வீட்லேயே பார்த்துடலாம், ஃபோன்லேயே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே எல்லோரும் திரும்பிட்டாங்க. இந்த நேரத்தில் நல்ல நல்ல கதைகள் தேட்டருக்கு கிடைக்காதனால, அது ரிலீஸிங் ப்ராப்ளம் நிறைய இருக்கிறதுனால ஓடிடி நோக்கி வர்றாங்க. அதுலேயும் இவங்க அழகாக செலக்ட் பண்ணி வாங்கி சில நிறுவனங்கள் அழகாக ரிலீஸ் பண்ணுறாங்க. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கள ஆய்வில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் மத்திய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் மாவட்ட துணை செயலாளர் பிரபு உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோயிலில் ஆனி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தக்குடியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு வழிபாடுகளுடன் நடைபெற்ற இந்த திருவிழாவில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டத்தில் பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடு ஜூலை 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் இணை இயக்குநர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்திலும் உழவர் செயலி மூலமும் தெரிந்து கொள்ளலாம் என விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார்.
தேனி மாவட்டம் தேவாரம் அருகே புதுக்கோட்டை முதல் அம்பரப்பர் கோயில் வரை தார்ச்சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் சாலை பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் பொதுமக்களும் அம்பரப்பர் பக்தர்களும் மிக எளிதாக கோவிலுக்கு சென்று வர முடியும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் முழுமையாக பணிகள் நிறைவடையாத கட்டிடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் திறக்கப்பட்டதை கண்டித்து பாஜகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி பொறியாளர் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பணிகள் நிறைவடைந்த பின் ஆரம்ப சுகாதார நிலையம் திறப்பதாக உறுதியளித்த பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி நகராட்சியில் 17 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் புதிதாக அங்கன்வாடி மையத்தை சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் கந்தவேல் மற்றும் குமரவேல், நகர செயலாளர் ஆதவன் பிரகாஷ் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை நொய்யல் ஆற்றில் ரசாயன கழிவு கலப்பதை தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் பார்வையிட்டு இதனால் அப்பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் ஒவ்வொரு கட்சியினரும் மற்றும் அரசு அதிகாரிகளும் பார்வையிட்டு மட்டுமே செல்வதாகவும் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பேரூராட்சியில் துணைத் தலைவர் சங்கீதா சங்கர் உத்தரவின் பேரில் பழைய தார்ச்சாலையை முறையாக கட்டாமல் அவசர கதியில் நடைபெற்று வரும் புதிய சாலை அமைக்கும் பணியை நிறுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது சம்பந்தமாக பேரூராட்சி துணைத் தலைவர் சங்கீதா சங்கர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முறையான சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய ரோட்டை நோண்டி எடுத்து வச்சு இதோ இங்க கிளியாறு இருக்குது, எங்களுக்கு கரை அரைப்பு இல்லாம அங்க எடுத்துமே கூட்டிட்டு இருக்கிற ரோட்டை இந்த செலவு பண்ணி போறதை அந்த செலவு எங்களுக்கு அந்த செலவு நீங்களை பண்ணி கொடுங்க தான் நாங்க கேட்கிறோம். அதை பாத்தீங்கன்னா செவி சாய்க்க மாட்டாங்க. நாங்க பாத்தீங்கன்னா காலையில தலைவரை போய் பார்த்தோம், ஈவ சாரை பார்த்தோம், ஜெய் சாரை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்து இப்ப நாங்க ஜெருஜனெல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க எங்களுக்கு நீங்க கரெக்டான முறையான நியாயம் கிடைக்கணும். ஏன்னா நாங்க தான் இந்த இடத்துல வாழ போறோம். அவங்க கவுன்சிலரோ பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஈவசாரோ இல்ல வேற யாருமே வர்றது எங்களுக்காக தான் அரசாங்கம் இருக்குமே கண்டி அரசாங்கம் அவங்க இஷ்டத்துக்கு எங்க பிரஜைங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஒரு சஜஷன் கேட்கல. கருங்குழி இந்த பிராமண தெரு மக்கள் கிட்ட வாழ்ந்துட்டு நம்ம ரோடு சாங்ஷன் ஆயிருது, என்ன பண்ணணும் உங்களுக்கு ஒரு குறையும் கேட்காம அவங்களா கண்மூடித்தனமா அவங்களே டெண்டர் போடுறாங்க, அவங்களா இது பண்ணிட்டு அவங்களே செய்யறாங்க அவங்களோட சுய லாபத்துக்காக. இதனால எங்களுக்கு என்ன லாபம்? இதுக்கு முடிவு நீங்க தான் சொல்லி ஆகணும், அரசாங்கம் தான் முடிவு சொல்லணும். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகளை இடித்து காட்டு யானைகள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் வனத்துறையினரின் வாகனத்தை ஆக்ரோஷமாக தாக்க வந்த காட்டு யானையின் செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது. மேலும் தண்ணீர் பந்தல் என்ற இடத்தில் விவசாய தோட்டத்திற்குள் நுழைய முற்பட்ட காட்டு யானையை விரட்டச் சென்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் குடோனில் வெளியே வைத்திருந்த கழிவு பிளாஸ்டிக் பொருட்களில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கதிரம்பட்டி கிராமத்தில் பிரவீன்குமார் என்ற இளைஞர் மீது பொய் புகார் அளித்ததால் மன உளைச்சலில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மீது அமர்ந்து தற்கொலை முயற்சி செய்ததை அடுத்து இளைஞரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் நிலைய ஆய்வாளர் பொய் புகார் அளித்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தில் உள்ள தொண்டர்கள் அனைவரும் குடும்பத்தினரால் தண்ணீர் தெளித்து விடப்பட்டவர்கள் என்று தென்காசி மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் திவான் மொழி பேசியுள்ளார். தென்காசியில் நடைபெற்ற திமுக சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரிச்சந்திரபுரம் ஊராட்சியில் ஓரணியில் தமிழ்நாடு டிஜிட்டல் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கிய திமுகவினர் வீடுகளில் ஸ்டிக்கர் ஒட்டியும் தீவிர உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர்.
மன்னார்குடி திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரேசன் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து திமுக அரசின் நலத்திட்ட உதவிகள் குறித்து பொதுமக்களிடம் திமுகவினர் கேட்டறிந்தனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே சரபோஜி ராஜபுரம் கிராமத்தில் பள்ளி மாணவிகளை கிண்டல் செய்த 3 இளைஞர்கள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்கிருந்த அரசு மதுபான கடையில் மது அருந்துவிட்டு மதுபோதையில் பள்ளி மாணவிகளை கிண்டல் செய்ததால் டாஸ்மாக் கடையை பூட்டி பொதுமக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் பாதிக்கப்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC இந்தியா நிறுவனம் சார்பில் 24ஆம் ஆண்டு மாபெரும் புத்தக கண்காட்சி துவங்கியது. இந்தியா முழுவதிலுமிருந்து பல்வேறு மொழிகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் 150க்கும் மேற்பட்ட அரங்குகளில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஆனி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி நேற்று உலக புகழ்பெற்ற காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் பவனி விமர்சையாக நடைபெற்றது. மின்னும் வைரம் கிரீடம் அணிந்து லட்சுமி சரஸ்வதி தேவியர்களுடன் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்த நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த ஜெகதேவி கிராமத்தில் மொகரம் பண்டிகையொட்டி இமான் உசேன் நினைவாக கத்தியால் தங்களை தானே தாக்கிக் கொண்டு இஸ்லாமிய மக்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வில் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சாலையை கடக்க முயன்றவர் மீது இருசக்கர வாகனம் மோதி பாதசாரி தூக்கி வீசப்படும் பதைப்பதைக்கும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் இருசக்கர வாகன ஓட்டியின இருவரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்னகாமன்பட்டியில் கடந்த 1ஆம் தேதி ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் இதுவரை 9 பேர் உயிரிழந்த நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அழகராஜா என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் மூலம் உயிரிழப்பு எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ள நிலையில் மேலும் 3 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மெய்யூர் ஊராட்சியில் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் மாவட்ட பிரதிநிதி சடகோபன் மற்றும் திமுக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று திமுகவிற்கு உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டனர். திருக்கோவலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலும் ஆன்லைன் மூலம் திமுக உறுப்பினர்கள் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கருப்புமேடு ஏரி பகுதியில் ஆட்டோவில் ஓட்டுநர் உயிரிழந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடலை மீட்ட காட்பாடி காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு உயிரிழப்பு காரணமாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.